அக்னீஸ்வரன் எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு பக்கம் என்டிஏ அலைன்ஸு, அந்த என்டிஏ அலைன்ஸ்குள்ளே இருக்கிற ஓபிஎஸ் அவர்கள் அந்த அலைன்ஸ்குள்ளே தான் இருக்கிறார். இப்போ தினகரன் அவர்கள் சொன்னது, நாங்கள் என்டிஏவில் தாங்க இருக்கோம், இவங்க போனாங்க திரும்ப இவங்க வந்து சேர்ந்துருக்குறாங்க, நாங்கள் ஒன்றும் அங்கே சேரலன்ற ஸ்டேட்மெண்ட்டோட அவர் நிறுத்திட்டார். ஒருபுறம் என்டிஏ அலைன்ஸ் அது பற்றி இருக்கிறது. நயினார் நாகேந்திரன் அவர்கள் டெல்லியில் பிரதமரை சந்திக்கிறாங்க, உள்துறை அமைச்சரை சந்திக்கிறாங்க, கூட்டணியை பலப்படுத்தணும்னு சொன்னதா நமக்கு தகவல் கிடைக்குது. இன்னொரு பக்கம் தேர்தல் ஆணைய விசாரணையும் போகுது. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? கிட்டத்தட்ட ஒரு விதமான நெருக்கடியும் இருக்கு அதிமுகவுக்கு. ஒன்றிணைந்த அதிமுக வேணுன்றத கொடுக்குறாங்களோ இபிஎஸ் அவங்களுக்கு? சார், அதிமுகவுக்கு நெருக்கடிகள்லாம் வந்து இது புதுசு இல்லை. ஏற்கனவே பல நெருக்கடிகள்லாம் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டித்தான் அந்த கட்சி பயணிக்குது. அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நான் பாடுற பாட்டும் ஆடுற கூத்தும் நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் எத்தனையோ நடிகர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் நாட்டு மக்களுக்காக எந்த இடத்துலையும் ஒரு தீய வழிகாட்டாத, தீய வழியை தேடி கொடுக்காத இளைஞர்களை நல்வாழ்வுப்படுத்தணும் அப்படின்றதுனால தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அதன்படி வாழ்ந்தார். அதே மாதிரி உலகத்தில் ஒரே ஒரு மகத்தான மனிதன் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜி ராமச்சந்திரனுக்கு மட்டும்தான் 5000 புத்தகங்கள் எழுதப்பட்ட ஒரே மாபெரும் மனிதன் நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய. எம்ஜிஆர் எல்லாரும் தான் ஏத்துக்கிறாங்களே. ஓபிஎஸ் அவர்கள் இதை மறுக்க போறாங்களா? டிடிவி மறுக்க போறாங்களா? சசிகலா அவர்கள் மறுக்க போறாங்களா? இந்த பாட்டை எதற்காக? நான் மறுப்பதற்காக சொல்லல சார். ஆனால் இன்றைக்கு யாரிடம் அது இருக்கிறது? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் தான் இருக்கிறது. அது பொதுக்குழுவார்கள். ஒரு விஷயம் மட்டும் எனக்கு, ஆனால் ஒரே ஒரு விஷயம், என்டிஏ அலைன்ஸ்குள்ள ஓபிஎஸ் இருக்கிறாரா இல்லையா? ஓபிஎஸ் இருக்கிறதுல இபிஎஸ்க்கு மாற்று கருத்து இல்ல இல்ல போகணும்னு சொல்லுவாரா? ஏதாவது நான் அப்படி சொல்லப்பா. அப்ப என்டிஏக்குள்ள அவர் இருக்கிறார். ஆனா ஒரு தேர்தல் ஆணையத்துல வழக்கும் போயிட்டு இருக்கு, நான் தான் உரிமைன்னு. இது ஒண்ணுமே புரியலையே. தர்ம சங்கடப்படுத்துறீங்களா சார்? இது வேற சார். இது அரசியல் கட்சி செய்யற வேலை. தேர்தல் ஆணையம் என்பது மாநில உயர் நீதிமன்றத்தினுடைய ஆணை, அவ்வளவுதான். இது ரெண்டுக்கும் பதில் சொல்றேன். இல்ல ரெண்டுக்கும் கனெக்ஷன் நீங்க தொடர்பு படுத்த வேண்டாம். அது வேற இது வேற. இப்ப சொல்லிடுறேன். இப்ப நீங்க இந்த தேர்தல் ஆணையத்தை சொல்லிடுறேன். நீங்க பேரா 15 சிம்பிள் ஆர்டர் சின்னம் ஒதுக்கீடு சட்டம் 1968 படி அது வந்து செங்குத்தான பிளவு ஏற்பட்டிருக்கு. இப்ப சூரியமூர்த்தி 2018 கட்சியை விட்டு போயிட்டாரு. திரு எடப்பாடி பழனிசாமியை எடப்பாடியில எதிர்த்து நின்றவர். இல்ல பாயிண்ட் என்னன்னா, இப்ப இந்த பேரா 15 29A அதில் உட்பிரிவு 9 இதெல்லாம் நீங்க நானுமே கிட்டத்தட்ட ஒரு 1000 முறைக்கு மேல பேசியிருப்போம். அதனால அதெல்லாம் விளக்கி வச்சிருவோம். சரி, ஓபிஎஸ் அவர்களோட ரோல் என்ன இதுல? சசிகலா அவர்களோட ரோல் என்ன செய்ய போறீங்க? கரெக்ட் சார். நம்முடைய பத்திரிகையாளர் சகோதரி லக்ஷ்மி மேடம் சொன்னது மாதிரி அவர்களுக்கு எப்படி முடிவெடுக்கிறாங்கன்றது தலைவர்கள் தான் முடிவெடுப்பாங்க. ஆனால் இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொன்னதை தான் நான் இதை பார்க்குறேன். 26 தேர்தல் நான் அப்படி தான் பார்க்குறேன். தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் தான் கூட்டணி. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர். ஆகவே இதுல அப்படி சொன்னாரா முதலமைச்சர்? அவர் தானே சார். அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தல சார். பயன்படுத்தல. அவர் தலைமையில்னா அப்புறம் என்ன சார்? அது வேற. அப்ப வேற என்ன பதவி சார்? அதிமுக தலைமைனா அதிமுகவுக்கு பொதுச் செயலர் யார் சார்? சரி, அவர் தான் சார் முதலமைச்சர். அப்ப அவர் முதலமைச்சர். இது ஒண்ணு. மூணாவது, அதிமுகவினுடைய உள் விஷயத்தில் உள் விவகாரங்களில் நாங்கள் தலையிட மாட்டோம். இதை விட என்ன சார் வேணும்? சரி, அதையும் லேசா ஒரு பந்து மாதிரி சுத்தி விட்டாங்க. வந்து கூட்டணி பாத்தீங்களா இப்படிலாம் நடக்குது, இப்ப அவங்க தானே கூட்டணி ஆட்சி சொல்லிட்டாங்க. நோ நோ நோ, கூட்டணி ஆட்சி இல்லை. கூட்டணி உண்டு, கூட்டணி ஆட்சி இல்லை, அவ்வளவுதான். இன்னொன்னு, திராவிட மாடல் என்று சொல்லிக்கக்கூடிய திமுகவுக்கு இப்ப நேர காலம் சரியில்லை. ஆனால் அதிமுக வந்து திராவிட கட்சியாக இருந்தாலும் இது வெற்றி மாடலாக இன்னைக்கு அதெல்லாம் இருக்கட்டும் சார், நான் அதெல்லாம் மறுக்கவே இல்லை. என்னுடைய கேள்வின்றது, ஓபிஎஸ் அவர்கள் ஃபைட் பண்றாங்க, தேர்தல் ஆணையத்துல உரிமை கோரி ஃபைட் பண்றாங்க. இன்னும் சொன்னோம்னா சின்னத்தை கொடுத்ததே தப்பு, ஒன்னு கொடுங்க, இல்லாட்டி எல்லாரும் இணைங்க, இல்லாட்டி முடக்குங்கன்ற அளவுக்கு இருக்குன்னா இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க? பிரிஞ்சதுதான் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்ல போறீங்களா? சார் குழப்பி விட்டுற வேணாம் சார். உள்கட்சி விவகாரத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம் சொல்லி தேர்தல் ஆணையம் 2024 சின்னத்தை முடக்குங்கன்னு சொல்லி மேண்டமஸ் ரிட்டு போட்ட சூரியமூர்த்தி அவர்கள் போடுகிற போது அதுல தேர்தல் என்ன சொல்லுச்சு? இல்ல, உள்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டோம், இவங்க தான் தலைவர், இவங்க தான் தலைவர். தேர்தல் என்ன சார் வேலை? நீங்க அது வந்து சிவி சண்முகம் அவர்களே சொல்றாங்க, நான் சட்ட சிக்கலுக்குள்ளே போகல, அதெல்லாம் உங்க உரிமை பார்ப்பட்டது. ஓபிஎஸ் அவர்களை சசிகலா அவர்களை இணைச்சிக்க மாட்டாங்கன்றதான் உங்க பார்வை.
சார் நீங்க அதை பத்தி இப்ப பேச வேண்டிய அவசியமே இல்ல சார். யார் இணைச்சுக்குவாங்க அப்படின்னா இணைப்பு இல்லன்னு திரு எடப்பாடி பழனிசாமி ஒற்றை முடிவுல தெளிவா இருக்கிறாரு. பாஜக இன்சிஸ்ட் பண்ண மாட்டாங்களா? பாஜக சொல்ல மாட்டாங்களா? அதுதான் அதிமுக உள் விவகாரத்தில் தலையிட மாட்டான்னு இதே அமித்ஷா அவர்கள் தானே சொன்னாங்க. அப்படி சொன்னாங்க, எடுத்துக்கிற மாட்டீங்க. அப்படி சொன்னீங்கல்ல, இதற்கு முன்பு எப்போதுமே பாஜக தரப்புல என்ன சொன்னாங்க? நாங்க உட்கட்சி விவகாரத்துல தலையிட மாட்டோம் அப்படின்னு தான் சொல்லப்பட்டது. ஆனா என்ன சொல்றாங்க ஓபிஎஸ் அவர்கள்லாம் அமமுகவை சேர்த்துக்க சொல்லி அமித்ஷா அவர்கள் அன்றைக்கு பேசியிருக்கிறாங்க. அன்றைக்கு முதல்வராக இருந்த இபிஎஸ் அவர்கள் அதெல்லாம் முடியாது, கருத்து கணிப்புலாம் எங்களுக்கு சாதகம்னு சொல்றாங்க. அதை தாண்டி திரு குருமூர்த்தி அவர்கள் என்ன சொல்றாங்க? டிடிவி தினகரன் இன்னொரு முக்கியமான உதவியாளர் வச்சுக்கிட்டு தான் சசிகலா அவர்கள் கடிதம் இங்கே தான் டிராஃப்ட் செய்யப்பட்டது, ஒதுங்கி கொள்ளணும்னு நாங்கள் தான் முடிவெடுத்தோம் அப்படின்னு. அதுதானே லட்சுமி அவர்கள் சுட்டி காட்டுறாங்க. வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க, ஆனா அவங்க விரும்புவது ஒருங்கிணைந்த அதிமுகன்றாங்க. அது அவங்க கூட்டணியோட. அதிமுகவுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது சார். இது ஒரு மாநில கட்சி, ஆளப்போகிற கட்சி, ஆண்ட ஒரு இயக்கம் 10 வருஷம். அதனால அதுக்கு கடிவாளம் போடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா அதைத்தான் நான் வந்து நீங்க சொல்றது வந்து என்டிஏல இருந்துக்குங்க. அவங்களுடைய இடஒதுக்கீடே என்டிஏ பக்கம் தான் போயிடணும், அப்படியே இருந்துக்கணும். இங்க வர முடியாது. பாஜக விரும்பினாலும் கூட அவங்க விரும்பினா, அவங்க பாஜக விரும்பினால தான் சார் திரு நயினா நாயந்தன் போட்டிருக்கிறாங்க. ஏன் அதிமுக தென்புலத்தில் அவங்க காம்பன்சேட் பண்றதுக்காகத்தான் இப்ப வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி மேடமே சொல்றாங்களா? அப்ப இவங்க களப்பணியாளர் இவங்களுக்கு தெரியாத விஷயமா? ஆகவே இங்க நான் எதிர்பார்க்கிறேன் மேற்கு மண்டலத்துல நல்லா வேலை பார்க்கறாங்க. இருக்கட்டும், தமிழ்நாடு முழுக்கவே அது வந்து இது பண்ணிக்கிட்டாங்க. நான் என்னவா எடுத்துக்கிறது, இந்த 2 புள்ளி நடக்குதுன்னா ரெண்டுமே தனித்தனியான நிகழ்வுகள். நயினார் நாகேந்திரன் அவர்கள் பிரதமரை சந்திச்சது, உள்துறை அமைச்சரை சந்திச்சதும் தேர்தல் ஆணைய வழக்கும் தனித்தனி தான். தேர்தல் ஆணைய வழக்குல இந்த கூட்டணியோட 2026 தேர்தலோட முடிச்சு போடவே வேண்டாம். இது மாநில கட்சி, அது சட்ட ரீதியா நேத்து கூட அங்க போய் ஆஜராயிருக்கிறாங்க. இப்ப லட்சுமி அவர்கள் சொன்னாங்களா ஒருங்கிணைந்த அதிமுகனா இன்னும் பலமாக இருக்கும் அப்படி நீங்க நினைக்கல? இப்ப பலமா தான் சார் இருக்குது சார். அதை நம்ம பெருசாவே இது பண்ணிக்கிற வேண்டாம் சார். பலமா தான் இருக்குது. அதிமுக தான் அடுத்த வந்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்று எல்லா தொண்டர்களும் விறுவிறுப்பாக, முகம் தெரியாதவர்கள் முகவரி தெரியாதவர்களோட இந்த ஆட்சி திமுக ஆட்சியை மாற்றணும்ன்ற எண்ணம் சங்கல்பம் எடுத்துக்கிட்டாங்கன்னு நான் பாக்குறேன். என்டிஏவிலே இருந்துருங்க ஓபிஎஸ் அவர்களே, என்டிஏவிலே இருந்துருங்க. டிடிவி அவர்கள் இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் பாஜகவும் முடிவெடுக்க வேண்டியது. நாங்க உங்களுக்கு அதுல அதிருப்தி கிடையாது, ஆனா கட்சியில மட்டும் வரக்கூடாது. அது வந்து எதிர்பார்ப்புகள் இருக்கலாம், அதுல சில ஏமாற்றங்களும் இருக்கலாம், ஆனால் தலைவர்களுக்குள்ளதான் அந்த முடிவு எடுக்கணும். அடியேன் பேசுவதற்கு ஒன்றுமில்லை.